60, 70, 80, 90 வயசானாலும் உங்கள் ஃபேஸில் சுருக்கங்களே வராதுங்க, டேனே வராது, மங்கு வராது. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸில் ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இது எதுவுமே வராமல் நல்லா பளபளன்னு க்ளோவாக இளமையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பேக்கை மட்டும் நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பேக்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நம்ம ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பளபளன்னு யங்காக இருக்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, மாங்காய் தாங்க எடுத்திருக்கோம். மாங்காயிலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் அதாவது பழுத்தும் இருக்கணும், பழுக்காமலும் இருக்கணும். அந்த மாதிரி மாங்காவாக எடுத்தால் தான் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து மாங்காயாக எடுத்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ண வேணாம். ரொம்ப பழுத்துட்டாலும் கூடாது, ரொம்ப பழுக்காமல் இருக்கிற மாங்காயும் எடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஒரு எரிச்சல் மட்டும், வேறு எதுவும் பண்ணாது, எரிச்சல் மட்டும் ஒன்று பண்ணாலும் ஒன்று பண்ணலாம். அதனால் இதை வந்து இந்த மாதிரி பழுத்தும் பழுக்காமலும் இருக்கிற மாங்காவாக எடுத்துக்கலாம். இந்த மாங்காயில் வந்து விட்டமின் சி, விட்டமின் இ இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு பொலிவோடு வச்சுக்கும். இந்த மாதிரி மாங்காய் ஒரு ஆஃப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா வந்து கழுவிக்கோங்க. இந்தளவு நமக்கு போதுமானது, இந்த அளவு போதும், இது வேண்டாம் நமக்கு. இப்போ இந்த மாங்காய் வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா துருவிக்கலாம். பாருங்கள், துருவும் போதே நமக்கு நல்லா ஒரு நைஸாக வந்துடும். இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. பழுத்தும் பழுக்காமல் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்தால் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஃபேஸுக்கு. இப்படி இருக்கும்போது தான் நமக்கு ஈஸியாக துருவிக்கலாம். நல்லா வந்து குழக்குடன்னு இருக்கு பாருங்கள். எப்படி இருக்கும் வந்து பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு. கையிலே நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்துடும். கொஞ்சம் லைட்டாக மசிச்சிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு இருந்தாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப போதுங்க. நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்றதில்ல, ரொம்ப நல்லது நம்ம ஃபேஸுக்கு. இந்த அளவுக்கு நமக்கு பல்ப்பு கிடச்சிருக்கு பாருங்கள். இதை ஃபில்டர் பண்ண தேவையே இல்லை. ஆல்ரெடி நமக்கு காயாகவும் பழமாகவும் இருக்கிறதுனால இதை வந்து ஃபில்டர் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பொடித்த சுகராக இருந்தாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி முழுசாக இருக்கிற சுகராக இருந்தாலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சூப்பராக மிக்ஸ் ஆகும். இந்த நம்ம தோல் வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். இது எதுக்கு, இது எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நமக்கு தோல் கண்டிப்பாக வேணுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம். அடுப்பில் நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது குட்டி ஸ்பூன்றதுனால ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கலர் இது சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கலர் பாருங்கள், நல்லா நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த மாங்காய், இப்போ இது கூட இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு மாற்றிடும் இந்த மாங்காவை பயன்படுத்தி நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்போது.
இப்போ அடுத்து இது கூட நம்ம இன்னும் ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிற முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா இந்த பொட்டுக்கடலை தாங்க. இந்த பொட்டுக்கடலை நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வந்து பிரைட்டாக மாற்றி கொடுக்கும், டேனை நல்லாவே ரிமூவ் பண்ணும். அதுக்காக நம்ம பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். இந்த பொட்டுக்கடலை நல்லா நம்ம அரைச்சி பொடியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலை நம்ம மாவாக்கியாச்சு. இந்த பொட்டுக்கடலை மாவை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப எக்ஸலண்ட்டான பேக்குங்க. ஃபேஸ் வந்து நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பிரைட்டாக மாற்றிடும். டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான பேக்குன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இன்றைக்கி ரிசல்ட்டும் கையோட பார்த்துடலாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் தருது அப்படின்ட்டு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் ஒரு சூப்பரான ஸ்க்ரப் ஒன்று கொடுத்துடலாம். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த மாங்காய் தாங்க எடுத்திருக்கோம். இந்த மாங்காவோட தோல் நம்ம அந்த உள்ளே இருக்க பல்பெல்லாம் எடுத்தாச்சு. வெறும் தோல் தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த தோலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து சர்க்கரை வந்து நல்லா இது உள்ளே கொட்டிக்கலாம். அங்கே பாருங்கள், கொட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் இதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு ஸ்க்ரப் ஒன்று கொடுக்க போகிறோம். ஃபேஸ் பாருங்கள் ரொம்ப டேனாகவும் டல்லாகவும் டார்க்காகவும் இருக்குது. இப்போ இதை ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாங்காவோட தோலில் ஸ்க்ரப் பண்ணும்பொழுது ஈஸியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை நல்ல டேனை வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ரிமூவ் பண்ணும். ஆனால் ஸ்க்ரப் பண்ணுறதோடு நம்ம விடக்கூடாது. இதுலேயே நம்ம பேக்கும் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ டேனாக இருந்த ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுதே பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகுறத. நெக்குக்கும் சேர்த்தே நான் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க நல்லா. நீங்கள் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் எல்லாம் நம்ம துடைக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேணாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், கண்டிப்பாக கெட்டு போகாது. 1 மாதம் ஆனாலும் இந்த பேக் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலேயே நம்ம இந்த பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்கும் சேர்த்தே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுறேன். காது, நெக்கு, இப்போ கைகள்லையும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணுற மாதிரியே அப்படியே ஒரு ஜென்டலாக மசாஜ் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கையெல்லாம் ரொம்ப டேன் ஆகிடுது இல்லை, வெளியிலலாம் போகிறோம் வரோம், ரொம்ப டேன் ஆகிடுது. அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நம்ம நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக விட்டதுக்கு அப்புறமேட்டு
அப்படியே குளிச்சுட்டு வந்துடும். சூப்பராக ரிசல்ட் நமக்கு வரப்போகுது. அப்படியே நம்ம ட்ரை ஆக விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். சூப்பராக நம்ம ஹோல் பாடி நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக மாறுற மாதிரி செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுதுங்க. இப்போ நான் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக குளிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். இப்போ ஃபேஸ் பாருங்கள் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ போய் நல்லா ஃபுல்லாக நான் க்ளீனாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே ஈவன் டோனில் இருக்கிற நெக்கு பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. எல்லாமே ஈவன் டோனில் இருக்குது. ஃபேஸ் கை எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். செம்ம ரிசல்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் நமக்கு கிடையவே கிடையாது. உங்கள் ஃபேஸை ஒரு 200% ஃபேஸை வந்து நல்லா ப்ளீச் பண்ணி நல்லா பிரைட்டாக க்ளோவாக எப்படி இருக்குது பாருங்கள். ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் வந்திருக்கு. எல்லாமே ஈவன் டோனில் கிடைக்கும். உங்களுக்கு நெக்கு காது கழுத்து எல்லாமே ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு என்னையாட்ட நல்லா குளிச்சுட்டு வந்துடுங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் எனக்காக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. மறந்துடாமல் என்ன போடணும்? லைக் போடணும். தேங்க்யூ. see you. bye bye.